நம்ம தலைவன் ரொனால்டோ என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரே ரெக்கார்டு மேல ரெக்கார்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்போதான் ரீசென்ட்டா வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரே நாள்ல வந்து 1,000,000 10,000,000 அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணாரு. இப்போ இன்னொரு ஒரு சோஷியல் மீடியா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அத பத்தி பார்ப்போம். நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி தெரியும். அவர பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. ஆனா பிடிக்காத ஆளும் இருப்பாங்க. மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் வந்து ரொனால்டோவ பிடிக்காம இருக்கும். ஆனா மத்தபடி காமனா பார்த்தா ரொனால்டோவ பிடிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஃபுட்பாலும் சரி, அவர் பர்சனல் லைஃப்பும் சரி, அவரோட பேசுற விதமும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொனால்டோவ. நம்ம அவர் பேசும்போதே தெரியும். எதுக்கு இவ்ளோ பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு அவரோட மைண்ட் செட்லயே தெரியும். இப்ப ரீசென்ட் ரெக்கார்ட் என்னன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இப்ப வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டு ரீச் 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லா சோஷியல் மீடியாவும் கம்பைன் பண்ணி. இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு 200K கிட்ட வந்துட்டோம் எல்லா சோஷியல் மீடியாவும் சேர்ந்து. அதுவே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடியே அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம கூட நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அவங்களால ரீச் பண்ண முடியல. அதுவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. அப்போ 1 பில்லியன் 100 கோடிலாம் பார்க்கும்போது, அப்பா! எவ்வளோ தூரம் இருக்குடா அப்படின்ற மாரி இருக்கு. இப்பலாம் வந்து நெறைய பேர் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படிலாம். ஆனா இன்ஃப்ளூயன்சர்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஏன்னா ஒரு பிரஸ் மீட்ல வந்து அப்படிதான் 2 கொக்கோ கோலா பாட்டில தூக்கி அப்படி ஓரம் வைப்பாப்புல. அதிலே 4 பில்லியன் அளவுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ ட்ராப் ஆச்சு ஒரே நாள்ல. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவேன் என்ன கேட்டா. அதுக்கப்புறம் அதே மாரி நெறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கோக் எடுத்து வைக்கிறது அப்படின்னு. ஆனா நெறைய பேர் பார்த்தா அதெல்லாம் வைக்கக்கூடாது. வைங்க திரும்பி அப்படின்ற மாரி வச்சுட்டாங்க. ஆமா. அதுதான் யுஎஃப்சியும் அப்படிதான். கானர் மேக்ரேகர் அப்படிதான். எப்பவுமே ஈவென்ட்டுக்கு லேட்டா தான் வருவாரு. இப்ப பிரஸ் மீட்லாம் நடக்கும். எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. கார்னர் மேக்ரேகர் வந்து பாதியில தான் வருவாரு. வந்துட்டு ஐ டோன்ட் கிவ் அ ஃபக் அப்படி இப்படின்னுவாரு. அதே மாரி இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு. அவரு லேட்டா வந்து சாரி நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். அதுக்கு டேனா அவர் சொல்லுவாரு, வி ஆல் கிவ் அ ஃபக். தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுருவாரு. அந்த மாரி அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ரொனால்டோ, கார்னர் மெக்ரிகர் அவங்க பண்ணலாம். அத பார்த்துட்டு நம்ம பண்ணோம்னா அது வேலைக்கு ஆகாது. இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் சேர்த்து 1 பில்லியன் கிட்ட இருக்கு. அதுல ஹையஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் தான். அதுலயே வந்து ஒரு 600+ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம்லயே மோஸ்ட் ஃபாலோடு பர்சன் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். அதுக்கப்புறம் வந்து Facebookல வந்து 170 மில்லியன் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ல வந்து 113 மில்லியன் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண யூடியூப்ல வந்து 60 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்காரு. அதே மாரி யூடியூப்ல பார்த்தோன்னா, ஒரு சேனல்ல ஒரு லைவ் போயிட்டே இருக்கு. அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாரி அது டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க யாரோ அவங்க டீம்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொனால்டோ வந்து இவ்வளோ ஃபேமஸா இருக்காரு. ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு 4 வீடியோ போட்டு விட்டுருவாரு. அப்படிலாம் இல்ல. அவரு இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அவர டாப்பா வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நெறைய சேனல்ஸ்லாம் வந்து நானும் சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் வந்து ஐடியாஸ் குடுப்போம். ஐடியாஸ் குடுத்து இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம். நெறைய எல்லா சேனலும் நடக்கிறது தான். ஆனா அத ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. ஒரு 2, 3 நாள் ஃபாலோ பண்ணுவானுங்க. அப்படியே விட்டுருவானுங்க. ரொனால்டோ சேனல் ஆரம்பிச்சாரு. இப்போ ஒரு நார்மல் ஆள் எப்படி யூடியூப் பண்ணுவாங்களோ, அந்த மாரி ரெகுலரா டெய்லி எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்கு. அது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இவரு பண்றாரா? யாரோ சொல்லி தந்து பண்றாரான்னு தெரியல. அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றாரு. அந்த ஒரு விஷயம் தான் அவங்கள வந்து டாப்பா ஆக்குதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பண்ணலாம். தொடர்ந்து யார் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இப்போ ரொனால்டோ வந்து அவரு கூட ஆடினவங்கலாம் ரிட்டயர் ஆயிட்டு போயிட்டாங்க. இன்னும் ரொனால்டோ ஆடிட்டு இருக்காரு. அந்த கன்சிஸ்டன்சி அவருக்கு தெரியும். ஃபுட்பால் எடுத்துக்கிட்டாலே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டாப் பிளேஸை மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு எப்படி பண்ணணும், எப்படி விடாமல் பண்ணணும் அதெல்லாம் தெரியுது. அந்த ஃபார்முலாவை யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. பாட்காஸ்ட் மாதிரி பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் கூட பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலியெலாம் காட்டுறாரு. அந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டாகவும் பண்ணுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவரோட வீடியோஸ்லாம் பார்க்க. அந்த மாரி ப்ரமோஷன் கூட பண்றாரு போல. அந்த துபாயில இருக்க ரெட் சி பத்தியும் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி என் ஃபேமிலியா போனா அங்க நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்க அப்படின்ற மாரிலாம் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இந்த சோஷியல் மீடியாவில் பேக் டு பேக் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபுட்பால்லையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவரோட 900th கோல் அடித்தார். அதுவே பயங்கரமாக இருந்தது. ரீசெண்டாக அவரோட சேனலில் சொல்லியிருந்தார், நான் ஒரு 5 கோல் அடிக்கலன்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த வருஷம் வந்து 60 கோல் அடிச்சிருந்தேன். மொத்தம் 100 கோல். நான் தான் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் இந்த வேர்ல்டு அப்படின்னு எதுக்கு இந்த 5 கோலுக்கு பேசுகிறானுங்க எனக்கு புரியுது. ஏன்னா ரொனால்டோ தான் வந்து வேர்ல்டுலேயே ஃபேமஸான ஆள். அவரை பற்றி பேசினா அவங்க இது ஹெட்லைன்ஸில் வரும், அதனால பேசுகிறாங்க அப்படின்னு பயங்கரமாக பேசியிருந்தார். எனக்கு இதெல்லாம் பத்தாது, நான் வந்து இப்போ 900 கோல் அடிக்க போகிறேன், அது மட்டும் பத்தாது, நான் 1000 கோல் அடிப்பேன், நான் தான் முதல் ஆள் 1000 கோல் அடிக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர இன்னும் அந்த வெறியோடு இருக்கார்.
அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த 1 பில்லியன் வந்ததுக்கு ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாரு. அதுல என்ன போட்டிருந்தாருன்னா, "வி மேட் ஹிஸ்டரி 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி. இந்த கேமுக்கு எவ்வளோ லவ், எவ்வளோ பேஷன் வந்து மக்கள் குடுக்குறாங்கன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்ற மாரி சொன்னாரு. போர்ச்சுகல் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து இன்னைக்கு வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் ஸ்டேஜ். நான் இதெல்லாம் பண்றதே வந்து என் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காக தான் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து என்னோட எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லயும் என் கூடவே இருந்திருக்கீங்க. அப்ஸ், டவுன்ஸ் எல்லாத்துலயும் என் கூட இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போணும். அடுத்து இன்னும் ஜெயிக்கணும். இன்னும் அடுத்தடுத்து போணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. எல்லாமே பார்த்துட்டாரு மனுஷன். இன்னும் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இவர் இந்த 900 கோல்ஸ் அடிச்சதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபுல்லாக பார்த்தா ரொனால்டோ தான். அவரோட அந்த ஃபஸ்ட்டு கோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 900 கோல் வரைக்கும் எப்படிலாம் அடிச்சிருக்காருன்ற மாதிரி. அப்புறம் அவரில் டாப் 10. அப்புறம் நான் ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ஃபஸ்ட்டு அவர் ஒரு கிளப்பில் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ மான்செஸ்டர் யுனைடெட்ல அவங்க மேனேஜர் பார்த்துட்டு இந்த பையன் நம்ம டீமில் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஆட வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மேலே தான் இந்த மாதிரி அந்த பையனை இறக்குங்க அப்படின்போ அப்போ ரொனால்டோ ஒரு என்ட்ரி ஒன்று ஸ்லோ மோஷனில் போட்டு காமிச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அதான் இந்த கோல் அடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபுல்லாக ரொனால்டோ மட்டும்தான் இருக்குது. அதுவும் அந்த வியூஸ்லாம் பார்த்தோன்னா பிச்சுக்குது. ரொனால்டோட பவர் அவர் அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லை, அவரோட இப்போ நம்ம இந்த கண்டென்ட் எடுத்து பேசினா கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நம்ம மற்ற வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ரொனால்டோ வீடியோ போடுறதுக்கும் வியூஸுமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் ரொனால்டோ அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாரு, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர்லாம் இருந்திருக்காங்க, எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லாமே வீடியோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாச்சிருந்தாரு. இப்போ ரொனால்டோ பற்றி சொல்லணும்னா, அவர் வாழ்கிற டைமில் நம்ம வாழ்கிறதே பெரிய விஷயம். நம்ம அவர் ஆடுறதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்ச நேரில் போய் அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் போல். ஆனால் அவர் வாழ்கிற டைமில் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். நான்லாம் வந்து பயங்கர ரொனால்டோ ஃபேனு சின்ன வயசுலேருந்து. அது வந்து எனக்கு புரியுது எப்படி இவ்வளோ பேர் ரொனால்டோவை பிடிக்குதுன்னு. நான்லாம் வந்து சின்ன வயசில் 2 காது குத்திருப்பேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க, என்னடா ஒரு காது தான்டா ஸ்டைலு, ரொனால்டோ 2 காது குத்திருப்பார். அதனால தான் நாங்கள் 2 காது குத்துறோம். அந்தளவுக்கு வெறித்தனமான ரொனால்டோ ஃபேனாக இருந்தோம். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மனுஷன் அந்த நம்பர் 1 ஸ்பாட்டை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. சீக்கிரம் அவர் ஒரு 1000 கோல் அடித்து அந்த ரெக்கார்ட் பீட் பண்ண போகிறாரு. அப்புறம் யூடியூப் ரெக்கார்டு இருக்குது. அப்புறம் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டிருப்பாங்க, மிஸ்டர் பீஸ் யாருன்னு தெரியுமா, அந்த காய் தான் அடுத்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொனால்டோவோட அடுத்தடுத்த மூவ்லாம் பார்க்குறதுக்கே.